தான் சார் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஹலோ, நீங்கள் அனுப்பின ரிப்போர்ட்டில் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு இமெயில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இல்லையே, கரெக்டாக தானே சார் அனுப்புனேன். நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ரிப்போர்ட் ரெடி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். ஓகே சார். ஏற்கனவே பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னு டீமில் 2 பேரை தூக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் லிஸ்ட்டில் வந்துடாது. ஓகே சார், ஒரு ½ அன் ஹவரில் சென்ட் பண்ணுறேன். எதுவும் இருக்காது. எத்தனை தடவை சொன்னாலும் இவளுக்கும் புரியாது. இன்னைக்கு வரட்டும். பாட்டு சவுண்டு கம்மியாக வைப்பா. பக்கத்து வீட்டில் இப்போ தான் ஒரு பொண்ணு இறந்துருக்கு. ஓகே ஓகே, சாரி சார். சார் எப்படி இருந்தாங்க? அவளுக்கும் அவள் புருஷனுக்கு ஏதோ தகராறு போல இருக்கு. அவள் புருஷன் அடிச்சதில் தலையில் அடிபட்டு இறந்ததா சொல்கிறாங்க. எப்போ வந்தீங்க? வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டியா? வரும்போது வாங்கிட்டு வந்துருப்பல. சாரிங்க, மறந்துட்டேன். டெய்லி இதே சொல்லு. ஏன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதானே? நீங்கள் என்ன குழந்தையா? இப்போ ஆர்டர் பண்ணால் இருக்கிற டிராஃபிக்கில் வர்றதுக்கு இன்னும் 1 ஹவர் ஆகும். அதான் முன்னாடியே சொல்லுன்னு சொன்னேன். நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி கேட்க வேண்டியதானே சாப்பாடு இருக்கா இல்லையான்னு. ஏதோ வாய் இல்லாத மாதிரி. வாய் வாய் உங்கள் அப்பா அம்மா வளர்த்த லட்சணம் இப்படி. என்ன சொன்னீங்க? நிறைய வேலை இருக்கு, தள்ளி போயிரு. ஏன் பயப்படுறீங்க? சொல்ல வேண்டியதானே. உன்னை பார்த்து எனக்கு என்ன பயம்? ஒழுங்கா பேச அடி வாங்க போற. ஓ, உங்க வீரத்தை கொண்டு போய் உங்க ஆபீஸ்ல காட்ட வேண்டியதானே. கீதா 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 ஒன்றும் இல்லையே. கீதா 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 தொடாத. கீதா தொடாத. ஐயா, யாராவது கது. யாராவது கதவு தருங்க.
என்ன நடக்குதுங்க? ரொம்ப பயமா இருக்கு. கீழே விழுந்ததுல தலையில அடிபடலையே. முன்னாடி உன்னை எப்போது அடிச்சிருக்கனா? தெரியாம அடிச்சிட்டேன். ஏய், நான் கிளம்புறேன். ஏய், வெளியில போய் சாப்பிடலாமா? இந்த ரவுண்டினுடைய முதல் பேய் படம் ஜட்ஜஸ்லாம் பயந்துட்டாங்களா அப்படின்றத கேட்டுடலாம். ஸோ ஓவர் டு த கமெண்ட்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்பெஷல் கெஸ்ட். ஆக்சுவலி என்னன்னா, நமக்கு இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஃபிலிம்னா அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பேஸ் செட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டைம் இருக்கும். பட் இதில் வந்து ஆரம்பிக்கும் போதே அந்த ஹாரர் இருந்ததுனால இட் வாஸ் ரியலி நைஸ். எனக்கு சினிமாட்டோகிராஃபி பிடிச்சிருந்தது. அண்ட் சவுண்ட் டிசைன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தா இன்னும் எனக்கு அந்த ஃபீல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கதையாக வந்து இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு எடிட்டுமே ஓகே. பட் அதுக்கு அந்த ஒரு திக்குன்னு அடிக்கணும்ல, நமக்கு அந்த அடிக்கிறது வந்து எனக்கு மேபி சவுண்ட் டிசைனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஓகே. ஸோ நம்ம ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். ஃபர்ஸ்ட் சேரன் சார், நீங்க சொல்லுங்க. லேடிஸ் பேய் வேற. கமான் சார். லேடிஸ் பேயா? ஆமா, நம்ம ரெண்டு ஸ்பெஷலா இருக்கா என்ன? ஸ்பெஷல் பேய் தானே. இல்ல சார், பேய்னாலே அடிக்கடி வந்து லேடிஸ் பேயா காட்டுறாங்க. நம்ம வேற ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ல இப்படி காமிச்சிருக்காங்களே. ஸோ தெரிஞ்சுக்கங்க லேடிஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. இல்ல சார், அது அப்படி சொல்லக்கூடாது. இதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். அது வந்து இல்லை ஆமாம், விளையாட்டுக்கு சொன்னேன். நம்ம ஊரில் அப்படி காமிச்சு பழகிட்டாங்க. உலகம் முழுக்க அப்படி தான் காட்டுறது. ஆமாம், பேயினாலே லேடிஸ் தான் காட்டுறாங்க. நான் ஒரு ஆம்பளை பேயை வச்சு படம் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியா சார்? ஏன் ஆம்பளைங்க பேயை வரக்கூடாதானே? வரலாமே, பண்ணலாமே. அதனால தான் கேட்குறேன். லேடிஸ் பேயே வராங்களே, ஆம்பளை பேயெல்லாம் நம்ம பண்ணலாமா? மாற்றிடலாம், அடுத்தது பண்ணிடலாம். யாராவது நோட் பண்ணிக்கிங்க. நம்ம கண்டஸ்டன்ஸ்லேயே யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம். நல்லா இருந்தது பிரதர். ஃபோட்டோகிராஃபி சார் சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. மியூசிக் கூட ஓகே. எனக்கு லைட் ஆஃப் ஆகுது. அது வரைக்கும் நம்ம பேயின்னு ஒன்று காமிக்கவும் முடியல. அந்த சென்ஸ் வந்து அந்த ஹீரோவுக்கு கொடுக்கல. இப்போ லைட் ஆஃப் ஆகணும். அவன் ஏன் லைட் ஆஃப் ஆச்சு தானே பார்க்கணும். உடனே அவன் லைட் எடுத்து கீழே தானே பார்க்குறான். அது எக்ஸ்பெக்டடாக இருக்குது அவனுக்கு. அது அந்த இடத்துல வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது ஒரு சின்ன கன்ஃபியூஷன். பட் அதுக்கப்புறம் கேரி ஓவர் ஆச்சு, அப்படியே வந்துச்சு. பட் எண்டு வந்து கொஞ்சம் என்னவா நீங்கள் முடிச்சிருக்கீங்க. ஒரு இன்சிடென்ட்ல அஃபெக்ட் ஆன ஒரு பொண்ணு இறந்துருச்சு. அதே இன்சிடென்ட் இன்னொரு வீட்டில் நடக்கும்போது அது வந்து தன்னுடைய கோவத்தை காட்டிட்டு போகுது. உங்கள் கதையை நான் பெட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் முடிச்சிருங்க, நான் வரேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பேசலாம். இப்போ நான் இந்த கதையை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, எப்போதுமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தா ஆண் எப்போதும் போல் வேலை செய்கிற ஒரு கணவனாகவும், பெண் வேலை செஞ்சாலும் வீட்டில் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிற ஒரு சூழல் தான் எப்போதுமே இருக்குது. இப்போ நானும் வேலைக்கு போகிறேன், என் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் வந்து வீட்டில் வந்து என்ன சமைக்கணும், என்ன சமைக்கலாம், நம்ம வந்து ஃபோனில் எனக்கு அது வேணும் அப்படின்றவோம். அது ரெடி பண்ணுறாங்களா என்ன இது. இப்போ எல்லா ஆண்களுமே அப்படி தான் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியானது இல்லை. இப்போ ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா எல்லா வேலையும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான. நம்மகிட்ட இல்லை. பிறந்ததுலேருந்து நம்மளை வந்து சமையல் கட்டுக்குள்ள அலோவ் பண்ணுறது கிடையாது, பார்க்குறதும் கிடையாது. இல்லை, அது நம்ம திடீர்னு போய் சமைச்சோம்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் ஆபத்து. இல்லை, அது அதாவது எப்படின்னா அது மாற்றணுன்றது தான். பிறந்த உடனே சொல்லி கொடுக்குற எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கிறோம்ல. இல்லை, ஆனால் அது ரைட்டுன்றேன். நான் என்னை பொறுத்த என்ன சொல்கிறேன்னா, ஆணும் சமைக்க கற்றுக்கலாமே. இல்லை, கற்றுக்கலாமே. இல்லை, கற்றுக்கணும், ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உலகனுடைய தலை சிறந்த சமையல் விற்பனர்கள் எல்லாம் ஆண்கள் தான்.
சமையல் வந்து ஆக்சுவலாக ஆண்களோட கலை தான். எனிவே, ஸோ அப்போது அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அது வந்து சரியாக இல்லை, இந்த ஃபேமிலிக்குள்ளே அது சரியா இல்லை. இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு ஹாரர் ஃபில்மாக மட்டும் பார்க்காமல் இன்றைய சமூகத்தை இன்றைய ஒரு அந்த மேக்ரோ லெவலில் ஒரு விமர்சனமாக பார்க்குறேன். ஸோ நான் வந்து இதை இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்து முடியும் போது, அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு கணவனால் ஒரு மரணம் ஏற்படுது, தான் அடுத்து ஒரு மரணத்தை நிகழ்த்தாமல் இருக்கிறதுக்கு அந்த பேயோ அது வந்து இவனுக்குள்ளே இருந்த எண்ணமோ ஏதோ ஒன்று அதை உருவாக்கியிருக்கு. இவன் அங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஆனால் வெளியே போய் சாப்பிட்லாமான்றது வந்து அதுக்கான அடுத்த கட்டம் கிடையாது. அப்போ அங்கே தான் வந்து நீங்கள் நான் சொன்ன இவ்வளவும் உங்களுக்குள்ளே இருந்துதானே எனக்கு தெரியலன்ற மாதிரியான ஃபீலிங் வருது. அது வெளியே போய் சாப்பிட்றது வந்து அதுக்கான தீர்வு இல்லை. அஃப்கோர்ஸ் வெளியே போய் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, வெளியே போய் சாப்பிடலாம், ஆனால் அதுக்கான தீர்வு அது கிடையாது. ஒரு சின்ன கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சு. அந்த பக்கத்து வீட்டு இறந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்களோட பிரச்சனை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அப்சர்வ் தெரிஞ்சிருந்தா இவங்க இந்த மாதிரி பிரச்சனையை வந்து இதுக்கு முதல் நாள் கூட படைப்பாங்க. இந்த வீட்டில் இருக்கிற எப்போவுமே இங்கே நடந்துகிட்டு இருக்கோம், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணால் இதை பொறுத்துக்க முடியாது. இல்லை, கதை என்ன அது வந்திருந்தா என்னன்னா அங்கே அதிகமாக நடக்குது. அட்லீஸ்ட் ஏன் அவன் இங்கே வந்து நிற்கிறான்றது ஒன்று இருக்குல்ல, அந்த அப்சர்வேஷன் தானே. பேய் படத்தில் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. பேய் படத்தில் நீங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் ஏன் வந்து பேய்க்கு லாஜிக் கிடையாது, லாஜிக் கிடையாதுல்ல, சூப்பர் நேச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படிதான் நம்ம இதை ஏற்றுக்கணும். நம்ம இந்த ரவுண்டு முழுக்க நாம வந்து சூப்பர் நேச்சுரல் ஏரியாக்குள்ள, பேராநார்மல் ஏரியாக்குள்ள போயிட்டு நம்ம அதை ஒத்துக்கணும். அப்புறம் பாருங்க ஏன் வந்து அது அப்படி வருது, மெதுவாக வருது. ஓகே, லீவிங் சரக்குன்னு வந்து பயமுறுத்தி அது ஸ்லோவாக வந்தால் பயமாக இருக்கணுமோ, ஸ்லோவாக வர்றது, ரொம்ப லேகாக இருக்கும்போது டக்குன்னு ரேம் பண்ணி பக்கத்தில் வர வைக்கிறது, அதெல்லாம். எனிவே, லீவிங் அவுட் ஆல் தீஸ் திங்ஸ். இது கண்டென்ட்டாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. மேக்கிங்காக பார்த்தா உங்களுக்கு வந்து அக்கறை இல்லை. அக்கறை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, கலர்ஸ் பற்றி எந்த அக்கறையும் இல்லை, சும்மா இருக்கிறது அப்படியே எடுக்கிறீங்க. போன எபிசோடில் நான் பார்த்தேன், ரொம்ப எந்த எஃபர்ட்டுமே இல்லாமல் இருக்குது. ஒரு பிங்க் வாலுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 ஏதோ ஒரு கலரில் ஒரு 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 கவுச் இருக்குது, அதில் வந்து அவன் உட்காடுறான். சரி, வீட்டில் அப்படி இருக்கலாம், எனக்கு எடுத்தோடனே அது மூஞ்சில் அடிக்குது. இட் வாஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ. அதுக்கப்புறம் அந்த லைட்டு போனதுக்கப்புறம் அந்த இதை வச்சு பண்ணுறதெல்லாம் ஓகே. நீங்கள் ஒரு ஹாரரை எடுத்து டீல் பண்ணும்போது நான் கண்டென்ட்டுக்கு நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் கொடுத்துட்டேன், முதல்ல பேசிட்டேன். உங்களை தாண்டி நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் வெரி ஹாப்பி வித் த வே யூ ஹவ் டன் இட். இது வந்து எனக்கு ஒரு எப்போதும் சொல்கிற மாதிரி கண்டென்ட்டு ஹவு இட் இஸ் பீங் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு பார்த்தா கண்டென்ட் ஓகே, இது வந்து ரொம்ப மீடியாக்கர் தான் எக்ஸிக்யூஷன். ஹலோ, நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க.
அபி 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 யார்கிட்ட பேசிட்டு இருந்த அபி? அபி என்னம்மா? கதவு திறக்க முடியல. வாங்க வாங்க, கதவு திறக்க முடியல. பாருங்க அபி, பாருங்க. நீ ஏன் கூட தான் விளையாடணும், நீ ஏன் கூட தான் பேசணும். இல்லை உன் பேச்சு காட்டுவ சரியா? ஏன் நீ என் கூட விளையாட மாட்டியா? நீ ஏன் கூட தான் விளையாடணும், நீ ஏன் கூட தான் பேசணும். இல்லை உன் பேச்சு காட்டுவ சரியா? ஏன் நீ என் கூட விளையாட மாட்டியா? நீ ஏன் கூட தான் விளையாடணும். என்னாச்சு? நீ ஏன் கூட தான் விளையாடணும் சரியா? என்னாச்சு அபி? ஐயோ, சரி வா, என் கூட வந்து தூங்கு. நீ இனிமே இங்க தனியா தூங்க வேணாம். அபி அபி, என்னங்க அபி காணோம் பாருங்க. அபி அபி, ஐயோ அபி, என்னங்க வாங்க வந்து தேடுங்க குழந்தைய. அபி என்ன பண்ற? அபி என்ன பண்ற? மறுபடியும் இங்க வந்து உட்கார்ந்து என்னடி பண்ற? நான் வர மாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன். பாப்பா வேணா, நீ வர வந்து மாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன். வேணா, நான் விட மாட்டேன். என்னங்க வாங்க கூட்டிட்டு வாங்க. வா பாப்பா வேணா, வா வேண்டாம். மேம் சொல்லுங்க. அதான் மேம், டாக்டர், என் அபிக்கு என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கா. வெளியில கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா. அப்படியே கம்பல் பண்ணி என் ரூம்ல கொண்டு வந்து படுக்க வச்சாலும் மறுபடியும் அவ ரூமுக்கே போயிடுறா. தனியாவே பேசிட்டு இருக்கா டாக்டர். அப்படியே தனியா சிரிக்கிறா. நீங்க தான் டாக்டர் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லணும். ஓகே ஓகே ஓகே, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா ப்ளீஸ்? நான் எதுக்கு டாக்டர் வெளியில போகணும்? அப்போதானே உங்க பாப்பா என்கிட்ட ஃப்ரீயா பேச முடியும். இல்ல டாக்டர், நான் இருக்கும்போதே பேசலாம். அவ நல்லா பேசுவா. பாப்பா பேசுவல்ல. இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். பாருங்க டாக்டர், இன்னும் சரியாகல. குழந்தை இறந்த நாள்லேருந்தே இப்படி தான் டாக்டர் பேசிட்டு இருக்கா. குழந்தை இறந்து 3 வருஷம் ஆகுது டாக்டர். அந்த நினப்புலேருந்து நான் மீண்டும் வந்துட்டேன். ஆனால் இவ்வளோ எப்படி சரி செய்யப்போன்னு தெரியல டாக்டர். குழந்தை ரூம்லேருந்து சத்தம் கேட்குதுன்றா. குழந்தை யாரோட பேசிட்டு இருக்குன்றா. இப்போ கூட பாருங்க டாக்டர், இவ தான் பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்கா. அபி அபி, என்னாச்சு அபி? யார்கிட்ட பேசிட்டு இருந்த அபி? அவங்க மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐ சஜஸ்ட் யூ ஒன் சீனியர் சைக்கோதெரபிஸ்ட். நீங்கள் அவர் போயிட்டு பாருங்க. அண்ட் தேவைப்பட்டா ஜஸ்ட் கிவ் மீ கால். I'll try to help you out. Thank you டாக்டர். Always welcome. போயிட்டு வாங்க. பாப்பா, அபி, ஐயோ அபி, என்னங்க அபியை காணோம். அபியை தேடுங்க. ஐயோ பாப்பா, அபி.
ஹலோ மேம், திரும்பவும் அதை கண்டினியூ பண்ணுறேன் மேம். எங்க இருக்க? நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. என்னங்க? வாங்க. அப்பா ஜட்ஜஸ் கிட்ட காமெண்ட்ஸ் கேட்கலாம். ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் சார். எனக்கு ஐடியாவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இட் வாஸ் ரொம்ப பிலீவபுளாக இருந்தது. சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த அப்பா ஒரு மாதிரி டயர்டாக இருந்திருக்கிறார்ல, அதை பார்த்துட்டு ஒரு வேளை ஒரு சரியாக நடிக்கல போலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஐ காட் கன்வின்ஸ்ட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஐடியாவாக இட் வாஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ. ஓகே, ஸோ ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வெற்றிமாறன் சார். எனக்கும் ஒர்க் ஆச்சு. ஒரு அம்மா பொண்ணு எல்லாமே ஒர்க் ஆச்சு. அப்புறம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் வரும்போது அதுக்குள்ளே ஓகே இது வந்து ஹாரர்னு சொன்னாங்களே, இது என்ன வந்து ஒரு ஒரு மென்டல் ஹெல்த் சம்மந்தமான ஒரு கதையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அந்த எண்டு ட்விஸ்ட் ஒர்க் ஆச்சு. ஸோ எனக்கு எப்போதுமே ஷார்ட் ஃபிலிம், ஷார்ட் ஸ்டோரிஸ், அந்த எண்ட் ட்விஸ்ட் இஸ் வெரி எசென்ஷியல். அது வந்து இதில் கரெக்டாக வந்தது. எவ்ரி திங் வென்ட் வெல். ஆக்டர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இட் ஒர்க்ட் ஃபார் மீ. எல்லா விதத்துலையுமே கரெக்டாக இருந்தது. தேங்க்யூ. ஸோ சேரன் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓவரால் குட், நல்லா இருந்தது. தேங்க்யூ. நீங்கள் முதல்ல சாம் சொன்னது மாதிரி எனக்கு அந்த டவுட் வந்தது, ஏன் இந்த ஹஸ்பண்டை வந்து ஒரு டம்மியாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க, இவருக்கு என்ன கோபம் வந்து ஹஸ்பண்ட் மேலே அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அது கரெக்டாக அவர் எந்திரிக்கும் போது டயர்டாக எந்திரிக்கிறாரு, தள்ளிக்கிட்டே போகிறாரு பின்னாடி. அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்லையும் போய் அந்த அம்மா தான் பேசிகிட்டே இருக்கு, இந்த ஒரு வாட்டி கம்முன்னு உட்காந்துருக்காரு. இவர் ஏன் இப்படி ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணாருன்றப்ப கடைசியில் அந்த ட்விஸ்ட் வந்து அதை இவ்வளவு இந்த கேரக்டர் டெவலப் பண்ணதுனால தான் இங்கே வந்து அந்த கடைசி ட்விஸ்ட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் நீங்கள் அந்த ஹேண்ட்லிங் ஆஃப் த கேரக்டர் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே வந்து இட்ஸ் அ குட், நல்லா இருந்தது. அது தேங்க்யூ. எனக்கு என்ன பிடிக்க இப்போ ஒரு தவிர்த்துருக்கலாம்னு தோணுச்சுன்னா, இது வந்து நம்ம சைக்காலஜி இப்போ செகண்ட் டைம் பார்க்கும்போது தப்பாக தெரியும், ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியாது. செகண்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஒரு கோரமாக முடியை விரித்து போட்டு ஒரு 2 ஃபிகர் அங்கங்கே காமிக்கிறீங்கல்ல வெளியில், அது வந்து நீங்கள் சொன்ன இந்த ஸ்கிரிப்டுக்கு சம்மந்தப்படலை. இல்லை சார், அது அந்த அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூனா பேய் இருக்குன்னு அவள் பேய் இல்லைன்னு நினைக்கிறா, மகன் நம்மளோட இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கா. மகன் நம்மளோட இருக்குன்னு நினைக்கிறோம், மகளை தானே பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது வந்து ஒரு பயமுறுத்துற டூலாக பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் படம் முடிஞ்சவொன்னே யோசிக்கும்போது இது வேறு நேரேஷன். இந்த படம் வந்து ஒரு மகள் இறந்ததில் பாதிக்கப்பட்ட ஒரு தாயோட பிரச்சனை. அவளுக்கு மகளாக தான் தெரியவா, எப்போயும் மகள் பேயாக தெரிய மாட்டா. கண்டிப்பாக அதை தவிர்த்துருக்கலாம். இது ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு. இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்ம ரொம்ப அந்த ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணி சீட் பண்ணி பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். செகண்ட் டைம் பார்க்குறவனுக்கு இது என்னவா இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. சார் சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட். கண்டிப்பாக நானுமே வந்து அதை ஓவர் லுக் பண்ணது தான் அது. பட் டெஃபினெட்லி இட்ஸ் a வெரி வெரி வேலிட் பாயிண்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். ப்ரோ, டூலெட் போர்டு. ஓ, வீடு வாடகைக்கா? ஆமாம். நாங்களும் இங்கே வாடகைக்கு தான் இருக்கோம். அப்போ ஹவுஸ் ஓனரை பார்க்கணுன்னா? அவர் 1 மணிக்கு வீடு வாடகை படம் அங்கே வருவார். அப்போ மீட் பண்ணலாம். சரி, ஓகே ப்ரோ, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். வெளில வெயிட் பண்ணுறீங்களா? அட உள்ள வாங்க நண்பா. சரி சரி, உட்காருங்க. பிலிப்ஸே, தண்ணி எடுத்துனாடா. வரேன்டா. தேங்க்ஸ் ப்ரோ. யாரா? வீடு வாடகைக்கு பார்க்க வந்திருக்காப்ல, ஹவுஸ் ஓனருக்கு வெயிட் பண்றாரு. உங்க பேரு? குமார் ப்ரோ. ஹவுஸ் ஓனர் கேரக்டர் எப்படி ப்ரோ? ஹவுஸ் ஓனரா? ரொம்ப தங்கமான மனுஷன். அப்போ ரொம்ப நல்லது தான். உட்காருங்க.
உங்களை பற்றி தான் ஐயா பேசிகிட்டு இருந்தோம். ஏய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இல்லையா, அந்த வீடு வாடகை கேட்டு வந்திருக்காரு. அதான் ஹவுஸ் ஓனர் எப்படின்னு கேட்டார். உங்களை பற்றி நல்லா பெருமையாக பேசிட்டு இருந்தோம் ஐயா. எத்தனை பேரா வந்திருக்கீங்க? நான் மட்டும்தான் ஐயா. அடப்பாவி, 4 பேர் தங்குற வீட்டில் எப்படா ஒரு ஆள் தங்குவ? இல்லையா, இப்போதைக்கு நான் மட்டும் தங்கிக்கிறேன். அது சரிப்பட்டு வராது. என்ன பண்ணலாம்? டேய் நீங்கள் 3 பேர் தானே இருக்கீங்க, அவனை உங்களோட சேர்த்துக்கலாம்ல? டேய் 3 பேருக்கு வாடகை மிச்சம் தானே, மொத்த வாடகை அவன் தள்ளி கட்டிலான்டா. ஆமாண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சேர்த்துக்கிறோம். அப்புறம் என்ன? அவங்களுக்கு ஓகேண்ணா, எனக்கும் ஓகே தான். சரிப்பா சரிப்பா. டேய் பிளிப்பு, ஐயா வாடகை எங்கடா? எடுத்துறாங்க ஐயா. இந்தாங்க ஐயா. அப்புறம் என்னடா விசேஷம்? எங்களுக்கு என்னையா விசேஷம்? நீங்கள் தான் வாடகை வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு தான் விசேஷம். இந்தா புடி. வேணாங்க ஐயா, புடுடா. வேணாம் இந்தா வாங்கிட்டு வா, ஓடு. ஏண்டா? இருக்குது ஐயா. டேய் போய் எடுத்துட்டு வா, இன்னைக்கு சண்டே, உங்களோட தான் ஜாலியாக இருக்கணும். டேய் வாங்கடா. பாஸ் வாங்க. இல்லை ஐயா, இழுத்து உட்கார வீடா. உங்கள் முன்னாடி எப்படி? ஏன் முன்னாடியா? இவங்களும் இப்படி தான் இருந்தாங்க. மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும். உட்காரு உட்காரு. அடி அடி. சியர் சொல்ல. சியர்ஸ். Cheers. நான் தான் ஹவுஸ் ஓனரு. நான் செத்து 1 வருஷம் ஆகுது. நான் ஒரு பெரிய குடிகாரன். குடிச்சே செத்து போயிட்டேன். நான் மட்டும் குடிச்சது இல்லாம என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. நான் இது வரைக்கும் தனியா குடிச்சதே இல்லை, ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து தான் குடிச்சிருக்கேன். அதனால தான் கேட்ல டூலெட் போர்டு தொங்குது. வீடு வாடகைக்கு தேடி வர குடிகாரனுங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும். அவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக்கி அவங்க கூட குடிச்சு அவங்களும் என்னோட கூப்பிட்டு போயிடுவேன். அப்படி வந்தவங்க தான் அந்த 3 பேரும். ஏன் நீயும் அப்படி வந்தவன் தான். நீ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃப்ரெண்டுங்க வருவாங்க. அண்ணா 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 இங்கே பாருங்கண்ணா. அண்ணா இந்த ஏரியாவில் வீடு ஏதாச்சும் வாடகை கிடைக்குமாண்ணா? இந்த தெருவுலையா? ஒரு வீடு கூட காலி இல்லைப்பா. ஏன்னா அவங்க பேச கேட்குது, நான் பேச கேட்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு வீடு கூட வாடகை இல்லை. வேணும்னா கடைசி தெருவில் போய் பாருங்க, அந்த பக்கம் தான் பார்த்த மாதிரி இருக்கு. சரி ஓகேங்க. சரி ஓகேம்மா. சரிண்ணா. அங்கே தான் டூலெட் போட்டு இருக்கேடா. நீயும் அப்படி வந்தவன் தான். ப்ரோ ப்ரோ டூலெட். உங்களுக்கு அந்த போர்ட் தெரியுதா ப்ரோ? யா தெரியுதே, அஃப்கோர்ஸ். அதான் அங்கே இருக்கே. அப்போ நீங்கள் சரக்கு அடிப்பீங்க தானே? யா அஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி. இதில் என்ன இருக்கு? குடிகாரனுங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும். சிஎஸ்கே உங்களுடைய படம் பார்த்தாச்சு. லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் தி ஜட்ஜஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ். எனக்கு ஆக்சுவலி உங்கள் படத்தில் வந்து கிரேடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த கலர் இருக்குல்ல, கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட்
ஐடியா வாஸ் இன்ட்ரெஸ்டிங். பட் ஹாரராக எனக்கு எப்படின்னு தெரியல. பட் தி ஐடியா வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஒரு குடிச்சிட்டு செத்து போனவங்கெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அசம்பிள் ஆகுறாங்கல்ல. ஹவுஸ் ஓனர் குடிகாரரு, டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எங்கெங்கே ஒரு ஏதோ மாறி இருந்தது. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது எனக்கு இதில். அதில் என்னென்னா சொல்லப்பட்ட மேக்கிங் ஆஃப் ஃபிலிம்லையா இல்லை என்ன அது அந்த படத்தோட தன்மை வந்து ஹாரர் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அது அந்த உள்ள அந்த தனியாக குளிச்சவனுக்கு அப்புறம் உள்ள ஒரு 5 ஷாட்டில் தான் நீங்கள் அதை பில்ட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்குது. ரொம்ப டக்குன்னு ஒரு ஸ்டாப் லாக் ஷாட்ஸாக போட்டு பண்ணியிருக்கீங்க. அப்படி தான் பண்ணணுமா அது? இல்லை இது நகைச்சுவை பேயா? அப்படி இல்லைங்க சார். உண்மையிலேயே பயமுறுத்தன் பண்ணீங்களா? இல்லை சும்மா தைரியமாக பேசுங்க, பயப்படாதீங்க. பயமுறுத்தல் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பேசினா தான் என்னோட தாட் இல்லைங்க சார். ஹாரர்னா சரி பயமுறுத்தி தான் ஹாரர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணதாங்க சார். ஜாலியாக இருக்கலாமேன்னு பண்ணது. பேயை பார்த்து இன்னைக்கு சிரிக்கலாங்க. ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் நிறைய பேய் படம் பார்க்குது. முன்னாடிலாம் பேய் படம் பார்த்தா பயப்படுவோம். இன்றைக்கி குழந்தைங்க பேய் படத்தை பார்த்து தான் தூங்குது. உலகம் மாறி போச்சு. அதனால் நீங்களும் அப்படி ட்ரை பண்ணீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் நான். இல்லை சார், சரி ஹாரர்னாலே சரி பயமுறுத்தி பண்ணுவேன்னா சரி நம்ம கொஞ்சம் ஜாலியாக பண்ணலாம். ஹாரர் பண்ணலாம் அப்படின்னு அப்படி பார்த்தா அந்த படம் ஜாலியாக இருக்குது. கண்டென்ட்டாக நல்லா தான் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட். கடைசியில் நீங்கள் வந்து டூலெட் போர்டு மற்றவங்களுக்கு தெரியலேன்னு சொல்கிறதும் அது இதில் வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஒருத்தன் வந்தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு என்ன பிரதர் நீங்கள் சரக்கு அடிப்பீங்களான்னு கேட்குறது நல்லா இருக்குது. இனிமேல் கொஞ்சம் சரக்கு அடிக்கிறவங்க போனாங்கன்னா டூலெட் போர்டு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் யோசிக்கணும் பார்க்குறவங்க. ஐயோ இந்த வீட்டில் பேய் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு. பரவாயில்ல. ஸோ வெற்றிமாறன் சார், எனக்கு இது பெருசாக ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலைன்னா காமெடி பேயாக இருந்தாலும் ஒரு டைமில் பயம் வரணும். அதுதான் அந்த இதோட ஐடியா. இப்போ இதில் வந்து அவனுக்கு ஒரு பயம் வருது, அந்த பயம் நமக்கு வரல. அவன் பதட்டப்படுறான், அது நமக்கு வரல. அப்புறம் எனக்கு எடுத்த ப்ரிமைஸே கொஞ்சம் எனக்கு வீக்காக இருந்தது. தட் இஸ் மை 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 ஃபீலிங். அதை வந்து எண்டும் வந்து ஒரு எனக்கு புதுசாக எதுவும் கொடுக்கல. இட் வாஸ் லைக் ஓகே அப்படின்ற மாதிரி நான் பார்க்குற மாதிரி இருந்தது. இட் டிட் நாட் ஒர்க் ஃபார் மீ. இல்லை சார், நான் வீட்டில் தான் இருக்கேன் சார். எல்லாரும் பண்ணுறதை நம்ம ஏன் பண்ணோம்? புதுசாக ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் சார். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். கோட்பாட்டில் ட்ரைட்டோன் 3 அங்கங்களாக பிரிக்கப்படுகிறது. மூடநம்பிக்கைகளுக்கு இடைக்காலங்களில் எழுந்தது. டைரக்டர் சார், புதுசாக ட்ராக் ஒன்று கம்போஸ் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்.
புதுசாக ட்ராக் ஒன்று கம்போஸ் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய பொருட்செலவு ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டப்புன்னு ஃபோனை எரிச்சிட்டிங்க, அப்புறமேட்டு வந்து கீழே இருந்து லைட்ஸ்லாம் டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. உங்கள் வீட்டில் எடுத்ததா இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் எடுத்ததா, அதை முதல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. என்னோட வீடு தான். உங்கள் வீடா? அப்பா அம்மாலாம் ஒன்றும் சொல்லலையா? டப்பு டிப்புன்னு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறியடா அப்படின்லாம் கேட்கலையா? இல்லை, ஷூட் அப்போ உங்களுக்கு அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஓ, அண்ணா வீட்டில் போயிட்டு இதெல்லாம் உடச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லை ஆக்சுவலி வந்து அந்த பொருட்கள் உடச்ச பொருள் எல்லாமே வந்துட்டு வெளியே நாங்கள் அதுக்காகவே வாங்கிட்டு வந்தோம். ஓகே ஓகே, அப்போ கண்டிப்பாக செலவு அதிகமாக பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ இந்த செலவு பண்ணதுக்கும் இந்த உழைப்புக்கும் சார் என்ன சொல்கிறாருன்றதை கேட்டலாம். சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஸ்ரீதர் ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தி ஐடியாவே அது இந்த ஷார்ட் ஸ்பேனில் ஒரு ஐடியாவை கன்வே பண்ணணுன்னு இருக்குல்ல. அண்ட் இட் வாஸ் கம்ப்ளீட். ஆக்சுவலி த ஃபிலிம் வாஸ் கம்ப்ளீட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஃபிஷ்ஷோட ஷாட், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப. அண்ட் அழகாக சவுண்ட் டிசைன் யூஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த சவுண்டை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அது அழகாக யூஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஐ லவ் த ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. ஓவர் டு தி ஜட்ஜஸ். சேரன் சார். ப்ளே நல்லா இருக்கு. அதை நீங்கள் காமிச்ச விதம் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பத்தலை. ஓகே சார். பயம் வரல. கடைசியில் தான் நீங்கள் அந்த கூகுளில் போய் அந்த நோட்ஸ் படிக்கும்போது தான் எனக்கு அது தெரியுது. ஆமாம், அது வரைக்கும் எனக்கு அது வந்து எந்த விதமான இதையும் க்ரியேட் பண்ணலை. ஏன்னா நான் அந்த தேடலே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் இப்போ இருக்கிற 7 மினிட்ஸில் வந்து 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அவ்வளோ ரீச் பண்ணும்போது எடுக்கும்போது நான் எதிர்பார்த்துட்டு டயர்டாகிறேன். டயர்டாகிட்டு அந்த கடைசி 2 நிமிஷத்தில் நீங்கள் எனக்கு வந்து விளக்கம் சொல்கிறீங்க. ட்ரைட்டோன்றது இது, இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணோன்னா அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஆனால் நீங்கள் அதை தேடும்போதே உங்களுக்கு படிச்சிருப்பீங்கள்ல. நீங்கள் சரி அந்த கூகுளில் அந்த மியூசிக் டைரக்டர் தேடும்போதே ட்ரைட்டோன்னா என்னன்றதை படிச்சிருப்பான்ல. ஃபஸ்ட்டு வந்து அதை ஹைட் பண்ணி காமிச்சார் அவர். அதை போகும்போது இது வந்துடும். அது
எப்போவுமே நீங்கள் ஒன்று தேடும்போது நீங்கள் ஹெட்லைன்லேயே வந்துடும் த பேட் வைப்ரேஷன் மியூசிக்னு வந்துடும் டெவலப் மியூசிக்னு இல்லை ஆக்சுவலி அவருக்கு தெரிஞ்சு தான் அதை ப்ளே பண்ணுறாரு. தெரிஞ்சுதான் பண்ணுறான்றான். அதை நம்ம எங்கேயுமே ஐடென்டிஃபை பண்ணலை. ஓகே, அது ஒரு மூட நம்பிக்கைன்ற ஒரு கான்செப்ட் அதில் இருக்குது. ஸோ அதனால மேபி அவன் பட் ஆனால் எடுத்துக்காம பண்ணான்ற மாதிரி. ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் லேர்னிங் தானே. இட்ஸ் குட் ஒன். அடுத்து வெற்றிமாறன் சார் கிட்ட கமெண்ட். எனக்கு இது கான்செப்டாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. எனக்கு நீங்கள் எடுத்த விதம் வந்து எனக்கு அவ்வளோ இட் வாசன்ட் ஒர்க்கிங். எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்டீரியர் ஷாட்டு, அப்புறமா அந்த மீன் தொட்டி, அப்புறம் அதுலேருந்து அப்படியே வந்தால் ஒரு லென்சிங் வந்து இட் வாஸ் வெரி எப்படி சொல்கிறது, ஒரு 2 லென்ஸில் எடுத்த மாதிரியே இருந்தது. பேப்பரில் நீங்கள் எடுத்துக்கிட்ட எஃபர்ட் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னும் நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆஃப்டர் a lot of discussion judges கிட்ட ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டுலாம் யாருக்கு பெஸ்ட் ஃபிலிம் போக போகுது, எந்த ஃபிலிம் எலிமினேட் ஆக போகுதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் த கண்டஸ்டன்ஸ் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ பெஸ்ட் ஃபிலிம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டை மேடைக்கு அழைச்சிடலாம் ப்ளீஸ். இந்த ஹாரர் ரவுண்ட்ல 4 படங்கள் பார்த்துட்டோம். ஸோ அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் எந்த படம் பெஸ்ட் ஃபிலிம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ வெற்றிமாறன் சார் ப்ளீஸ். இந்த 4 பேரில் கரெக்டாக பண்ணது, அதாவது ஒரு ஹாரர், அது கூட வந்து ஒரு ஹியூமன் டச், எமோஷன் அண்டு நமக்கும் வந்து ஒரு அது ஏதோ ஒரு இடத்துல எமோஷ்னலாக மூவ் பண்ண படம் வந்து அபி. ஸோ இந்த வீக் வந்து பெஸ்ட் ஃபில்மாக அதுதான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அபி பெஸ்ட் ஃபிலிம் வாங்கியிருக்கீங்க அண்ட் ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்தேன். ஹாரர் படம் எடுத்தேன், பட் எனக்குள்ளே தான் நிறைய ஹாரர் இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து அந்த எலிமினேஷன் அதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் சேரன் சார். இதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான டாபிக், எலிமினேஷன். வேறு வழி இல்லை, நாங்கள் அதை நல்லா இல்லைன்றது நல்லா இல்லைன்னு சொல்லித்தான் ஆகணும். அப்படி சொல்லலைன்னா நாங்கள் இந்த தொழிலுக்கு துரோகம் பண்ணுறதாயிரும். 4 பேருமே சூஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் நல்லா இருந்தது. ஓரளவுக்கு அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. பட் இருந்தால் கூட கிடைச்ச கண்டென்ட்டை இன்னும் கரெக்டாக பண்ணாமல் கோட்டை விட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அந்த வகையில் சினம், டூலெட், ட்ரைடோன் 3 பேருமே எலிமினேட் ஆகிறாங்க. ஸோ இதே மாதிரி ஜட்ஜஸ் உடைய கமெண்ட்ஸ் கேட்டுட்டு ஒவ்வொரு படங்கள்லையுமே நம்ம கண்டஸ்டன்ஸ் இம்ப்ரூவைசேஷன் காட்டுறாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். இந்த வாரம் 3 படங்கள் எலிமினேட் ஆயிருக்கு. போக போக வந்து காம்படிஷன் ரொம்பவே டஃப் ஆகிட்டு இருக்கு. அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம சந்திக்கலாம். Until then, this is Paru signing off from Meet and Eat Family Restaurant வழங்கும் நாளைய இயக்குனர் சீசன் 6 powered by ஸ்ரீகுமரன் தங்கநகை மாளிகை.